பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அழகாக இருக்குது. இன்றைக்கி அநேகர் யாருக்கோ காத்திருக்கிறாங்க, எதுக்காக காத்திருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாத ஒன்றுக்காக, உயிர் இல்லாத ஒன்றுக்காக, பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்காக மனுஷன் காத்திருக்கிறான். மனுஷன் எதையோ தேடுறான். இவங்கிட்ட போனால் கிடைக்குமா, அவங்ககிட்ட போனால் கிடைக்குமா, அதுகிட்ட போனால் கிடைக்குமா என்று அவன் தேடிக்கொண்டிருக்கான். இதில் உண்மையுள்ள தெய்வத்தை நோக்கி, உதவி செய்கிற தெய்வத்தை நோக்கி, உயிருள்ள தெய்வத்தை நோக்கி எந்த மனுஷன் உண்மையாக தேடுறானோ அந்த ஆத்மாவுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் என்னை தேடுகும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தின்படி தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். நல்லவர் சொல்கிறாங்களே, இந்த அழகான வார்த்தைங்க. உங்கள் வாழ்க்கையில் நேசப்பா நல்லவராக இருப்பார். எத்தனையோ பேர் அவர் தேடி வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்தார். நீங்கள் அவரை உண்மையாக தேடி பாருங்களா. கர்த்தரை தேடுகளுக்கோ சொல்லுற வசனம், ஒரு நன்மையும் உண்மையாக தேடுகளுக்கு அவர் சமீபித்து வராராம். நீங்கள் உண்மையாக தேடி தமக்கு பயந்து தமது கிருபை காத்தவர் உண்மையாக தேடுகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் நல்லவராகிறது. காத்திருந்து பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிற, அவர் செயல்படுகிற அந்த நல்ல விசேஷங்களுக்காக காத்திருந்து பாருங்க. அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, 34ஆம் அதிகாரத்தில். அப்போ ஆண்டவர் நல்லவராக அவர் இருக்கிறார் என்பதை ருசித்தவனுக்கு தான் தெரியும். அதனால்தான் பல இடத்துல அவரை குறித்து வைராக்கியமாக சாட்சி சொல்கிறார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், நான் அவரை டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அவர் அனுபவிச்சிருக்கிறேன், அவர் என் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தார், என் சிறை இருப்பு, என் கண்ணீர் மாறுவதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார், நான் இந்த நிலைமைக்கு வருது அவர் தான் காரணமாக இருந்தார் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவங்க வாழ்க்கை மாறுகிறது. அதுதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 40. நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். ஒருவேளை நீங்கள் பல வருஷமாக யாருக்கும் காத்திருக்கலாம். பரிசுத்த வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒருவர் 38 வருஷமாக ஒரு குளத்துக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை குளத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு மனுஷன் நம்பியோ நீ காத்திருக்கலாம். ஆனால் ஒரு வினாடி உங்கள் சிந்தையோ எண்ணமோ மாறி அந்த ஜீவன் உள்ள தேவன் நோக்கி, ஆண்டவரே நீ காத்திருந்து பாருங்க. தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நீ குளத்துக்காக காத்திருக்கலாம், வேற எதுக்காக காத்திருக்கலாம். அவர் சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தேவ ஜனமே, நீங்கள் எதுக்கோ காத்திருக்க, ஒரு வினாடி தெய்வத்திற்கு காத்திருந்து பாருங்கள். அவர் விரைந்தோடி வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். நான் தேவனுக்காக காத்திருந்தேன், என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லும்படி. அன்னால் கூட தேவ ஆலயத்திலே போய் அவர் பிள்ளைக்காக காத்திருந்தார். ஆனால் விண்ணப்பித்தபடியே என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த தேவன் நல்லவராக மாறினார். உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்திருக்கலாம், பாடுகளை கடந்திருக்கலாம், தேவை நினைவே வாழலாம். நீங்கள் அவர் சமூகத்தில் வந்து அவர் தேடுங்கள். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கமா. தெய்வத்தை தேடுகிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதல்ல. அவர் தேடுகளுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். இந்த நாளிலே தேவ மக்களே, தமக்கு காத்திருந்து, தமது கிருபைக்கு காத்திருந்து, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நல்லவர் என்றால் நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதர், இதுவரைக்கும் பழகி பார்த்திராத ஒரு தேவன் உங்கள் நடுவிலே வருவார். எப்பொழுதுமா நீ அவரை தேடுகிற போது, அவருக்காக காத்திருக்கிற போது அவர் ஏற்ற வழியிலே இறங்கி வருவார். உங்கள் சிறைப்பை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்தின்படி தேவன் உங்களுடைய எல்லா சிறைப்பை மாற்றி, கண்ணீரை மாற்றி, உங்கள் மன விருப்பத்தின் வழி தந்தரலி உங்கள் ஆலோசனை நிறைவேற்றுவாராக. காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.